எங்களுக்கு இறைவனுடைய உதவி செய்யப்பட்டது. குடிக்காதே குடிக்காதே மறுவாழ்வு மையமாடி சென்றிடுவாய். கொஞ்சம் பிள்ளையும் டாஸ்மாகே போகாதே. குடிக்காதே குடிக்காதே. ஐயோ நெருப்படுத்தி வாழ்ந்து காரணா கையில் திறமை வரும் நெஞ்சு அன்பை வரும் நாடு வீட்டில் மகிழ்ச்சி வரும் நாட்டில் வாழ்க்கை வரும். நான் எங்க வந்து கேம்ப்ல இருந்துட்டு வெளியே போயிட்டாலே நான் குடியை விட்டுருவேன். அந்த ஒரு மனநிலையோட தான் நான் வந்தேன் 2016. என்னால் முடிஞ்சது ஏன் மீட்டிங் கண்டிப்பா வாங்க, கடவுள்கிட்ட உறுதியா இருக்க, கடவுள்கிட்ட டெய்லி கேளுங்க. இன்னைக்கு வேண்டாம், என்ன நடந்தாலும் இன்னைக்கு இந்த போதை வேண்டாம் சொல்லி முடிவெடுத்து வாழுங்கள். வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. நல்ல வாழ்க்கை தந்த கடவுளுக்கு நன்றி. குடிநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான். அவன் ஒரு குடிநோயாளி என்று தெரியாமல் நானும் மனதளவில் பாதிக்கப்பட்டுதான் இருந்தேன். டென்ஷன் உண்டு எல்லாரோட. அப்படி எல்லாருக்கும் அந்த அவனோட நல்ல அக்கறையோடு பாசத்தோடு பழகி எல்லாருடைய தோழமையை பெற்று அவன் நானும் முதல்ல அவன் ஒரு நோயாளின்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்து நானும் நோயாளின்னு தெரிந்த பிறகுதான் அவனுக்கு பல இந்த வழிகாட்டுதலை கொடுத்து அவனை கூட எல்லா இடத்துலையும் பயணம் செய்து அவனை அப்படி கூட இருந்ததுனால அப்போ எனக்கு அதில் இருந்து ஒரு அவனை நல்ல வழிக்கு கொண்டு வர ஒரு வழிகாட்டுதல் கிடைத்தது என்ற சென்டரில் இருந்து. குடியினால், குடிநோயினால், போதை நோயினால் நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறவுகள் முறிந்து கிடக்கின்றது. கொண்டாட முடியாது, புனிதருடைய விழா கொண்டாட முடியாது. எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்திலே பிரச்சனைகளாக இருக்கும். உறவு வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றியோடு நாம் நினைத்து பார்க்கின்றோம். குறிப்பாக விழாவை தலைமையேற்று நடத்துகின்றவர்கள், தலைமையேற்று இருக்கிறவர்கள் நம்முடைய பேரருட்பணி இயேசு ரத்னம் அவர்கள். பல்வேறு பணி சூழல்கள் இருந்தாலும் காலையிலும் ஒரு முதன்மை திருப்பலிக்கு சென்றிருந்தாலும் வேகமாக